ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சுட சுட ஒரு சாதம் வச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு பார்த்திங்கன்னா பாருங்கள், இடித்து வச்ச காரக்குழம்பு. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் இதெல்லாம் போட்டு சூப்பராக மண் சட்டியில் செஞ்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கேரட் பொரியல் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம். பட் ஆனால் நான் எப்படி செஞ்சுருக்கேன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதெல்லாம் எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னுடைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு மண் சட்டியை அடுப்பில் வைக்கலாம். மண் சட்டியில் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு சமைக்கவே கூடாது, அது ஞாபகத்தில் இருக்கட்டும். சட்டி சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு ஸ்பூனு, வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா மணமாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாம் உரலில் இடித்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இடித்து சேர்த்துருக்கேன். உரலில் வச்சு நசுக்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அம்மி இருந்தாலும் அம்மியில் நசுக்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நல்லா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுவோம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே போல் 2 வெங்காயம் உரலில் அதே மாதிரி இடித்து வச்சுருக்கேன். நான் அரியல பாருங்கள், ஃபுல்லாகவே இடித்து சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பக்கா கிராமத்து ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா இந்த வெங்காயம் கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடுச்சு. இப்போது ஒரு 1/2 துண்டு மாங்காவையும் அதே மாதிரி உரல்லையே நல்லா நசுக்கி இடித்து வச்சுருக்கேன். அந்த மாங்காவையும் அந்த வெங்காயத்து கூடவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அதுக்கப்புறமா பாருங்கள், புளி, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சப்பொடி இது எல்லாமே நான் கரைச்சி வச்சுருந்தேன். தக்காளியும் அதுலேயே கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ அந்த கரைசல் அப்படியே அதில் ஊற்றிக்கலாம். இந்த கரைசல் ஊற்றிட்டு கலரி விட்டுருவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. ஸோ கிராமத்தில் இப்படி தான் செய்வாங்க, நானும் அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இப்போது அது கூடவே பாருங்கள், கத்திரிக்காவை அரிஞ்சு போட்டிருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு, இந்த காயெல்லாம் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு சிம்முலேயே ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு கொதிக்க விட்டால் போதும், ரெடி ஆகிடும் குழம்பு. அது கொதிக்கிறதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் நம்ம இந்த கேரட் பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டேன். சீரகம் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூனு உளுத்தம் பருப்பு, அதே அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேன். நீங்கள் சீரகம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் 2ஆக கீறி சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரே ஒரு வெங்காயம். அந்த பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா இதை கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வதங்கக்கூடாது வெங்காயம். இப்போது துருவி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ கேரட் இருக்குது, நான் எல்லா காயுமே துருவிட்டேன். ஸோ துருவின காய் எல்லாமே அதிலேயே சேர்த்துட்டு கலரி விட்டுடலாம். உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம், ஏன்னா வதங்கிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்திங்கன்னா காய் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். வதங்கிடுச்சுன்னா வெந்து வரும்போது காய் கொஞ்சமாகிடும். அப்போ உப்பு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டிங்கன்னா உப்பு கரிக்கும். அதனால் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை தெளித்த மாதிரி விட்டுட்டு, தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது, ஏன்னா இந்த கேரட் ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். அதனால தான். இப்போ பாருங்கள், நல்லா சுருங்கி சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக என்னோடய ஸ்டைலில் கேரட் பொரியல் செஞ்சுருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சோன்னா அந்த ஆவியிலேயே அந்த கேரட் ஃபுல்லாகவே வெந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், தேங்காவை துருவி வச்சுருந்தேன். அந்த தேங்காய் துருவல்லையும் நம்ம அப்படியே தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வந்து கிளறி விட்டுக்கிறேன். நிறைய சேர்க்க வேண்டாம். தேவையானப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு கிளறி விட்டுடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய்க்கு பதில் நீங்கள் முட்டை ஆட் பண்ணிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பாருங்கள், இங்கே குழம்பும் நல்லா கொதிச்சிச்சு. இன்னும் நல்லா கொதிக்கணும், நல்லா சுண்டி வரணும் குழம்பு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், உப்பை டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கொதிக்குது. கொதிக்கும்போது நான் வந்து கொத்தமல்லி தூவிக்கிறேன். ஸோ இந்த காரக்குழம்புக்கு கடைசியில் கொத்தமல்லி போடக்கூடாது, கொதிக்கும்போது தான் நம்ம கொத்தமல்லியை சேர்க்கணும். அப்போ அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்குமா. ஏன்னா எல்லாமே நம்ம இடித்து சேர்த்துருக்கிறதுனால இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் நல்லா அந்த குழம்புல ஒரு தனி சுவையை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பெல்லாம் வந்து பானையில் நிறைய இருந்தது சட்டியில், அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக கொதிக்கும்போது வந்துடுச்சு, கலரும்போது கீழே சிந்திடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் நம்ம எவ்வளோ ஃபுல்லாக ஊற்றணும். இப்போ இன்னும் வந்து குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், நான் எவ்வளோ சிம்மில் வச்சு நான் வந்து குழம்பு கொதிக்க விடுறேன் பாருங்கள். இப்படி தான் மண் சட்டியில் நம்ம சமைக்கணும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம இது தான் சமைச்சிருக்கோம். நல்லா சூப்பரான ஒரு சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.